வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணிங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மேற்கொண்ட பொருள்லாம் எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு பேனில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இதுக்கு கடலெண்ணெய் ருசியாக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா நீட்டமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறங்க இஞ்சி பூண்டு போட்டு அதுவும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளிக்கு அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கி வரணுங்க. வணங்கி வரும்போது அந்த மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் இல்லை 1,4 கிலோ மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டனை போட்டு அதோடு சேர்த்தி வரமிளகாத்தூளுங்க, ஒரு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், மஞ்சத்தூளுங்க, அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாங்க. மட்டனே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அந்த தண்ணியே இப்போ அந்த தண்ணியில் வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தயிர் ஊற்றணுங்க. ஒரு 1/4 டம்ளர் தயிர் ஊற்றிங்க. இதுக்கு தகுந்த உப்பை போட்டுங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஓப்பனாக வேக விடணுங்க. வேக விடும்போது பார்த்திங்கன்னா இதே இந்த மட்டன் தண்ணி விடுங்க. இந்த தயிர், இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்ந்து நல்லா தலப்பலான்னு கொதிக்குங்க. கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் அப்போ தான் நம்ம போட்ட உப்பு, காரம் அதெல்லாமே கறியில் சேர்ந்து வருங்க. இப்போ புதினா கொஞ்சம் போட்டுங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 to 6 சவுண்டுங்க. கறிக்கு தகுந்தாப்பில் கறியோட நேச்சர் தகுந்தாப்பில் முத்தெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு தகுந்தாப்பில் வேக வைக்கணுங்க. வேக வச்சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் மிதந்து மேலே வருங்க. எண்ணெய் மிதந்து மேலே வந்ததுக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்க விடணுங்க. கொதிக்க விடும்போது நல்ல தலைப்படம் கொதிக்குங்க. அப்போ அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, சீரக சம்பா அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண முன்னே நம்ம ஊற வச்சா போதுங்க. அதில் இருக்க தண்ணியே எடுத்து ஊற்றும் போது இந்த சீரக சம்பா வாசமும் இந்த தண்ணி இதில் இறங்குங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறங்க சீரக சம்பா அரிசியை போட்டு புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சம் நெய்யும் ஊற்றணுங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வருங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். வேக வேக பார்த்திங்கன்னாங்க அவ்வளோ மணமாக இருக்குங்க. இப்போயே பார்த்திங்கன்னா உப்பு, காரம்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் குக்கரில் மூடி போட்டுங்க. நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுங்க. சிம்மில் வச்சு 7 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 7 நிமிஷம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோமா பொலன்னு நல்லா பிரியாணி வெந்து வந்திருக்குங்க. தனித்தனியாக உதிரியாக இருக்குங்க. மட்டன் முன்னே வெந்துருச்சு இல்லைங்களா, பிரியாணி நல்லா உதிரியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. மனமும் சுவையும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த சீரக சம்பாவில் செய்யறதே ஒரு ஸ்பெஷல் தாங்க. சீரக சம்பாவுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.